Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic electronic configuration. The topic வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக். இது வந்து ரொம்ப பேசிக். கெமிஸ்ட்ரியில் வந்து பீரியாடிக் டேபிளில் உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது பீரியாடிக் டேபிளில் அதோட அட்டாமிக் நம்பர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 7. அப்போ அந்த 7 வச்சு எப்படி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறோம், அந்த ஆட்டமில் எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணுறோம், அதை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ரொம்ப சிம்பிள் டாபிக், ஈஸியாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ கான்செப்டை மட்டும் கிளியராக வந்து பாருங்கள். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவா? ஸோ நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, டாபிக் வந்து என்னென்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டாப்பிக்லேயே இருக்குது, எலக்ட்ரானை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ யூஸிங் ஆஃபா பிரின்சிபிள் டு ஃபைண்ட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம இந்த டாப்பிக்கில் எதை பயன்படுத்தி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறோன்னா ஆஃபா பிரின்சிபிள். இந்த ஆஃபாங்கிற வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு பிரின்சிபிள் கொண்டு வந்தாங்க, அதுதான் ஆஃபா பிரின்சிபிள். So the electrons are filled up in the empty orbitals an atom from the lowest energy orbital to the highest energy orbital. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து எதுலேருந்து ஃபில் ஆகுதுன்னா லோயஸ்ட் ஆர்பிட்டால்லேருந்து லோயஸ்ட் ஆர்பிட்டால் டு ஹையஸ்ட் ஆர்பிட்டால். எது லோயஸ்ட் ஆர்பிட்டால் இப்போ நம்ம சொல்கிறோம்னா வந்து 1s 2s 2p 3s 3p then 4s 3d இந்த மாதிரி போகிறது தான் நம்ம வந்து இது வந்து நம்பர் வந்து இது கம்மி, ஏன்னா இது 1 இது 2 போக அந்த நம்பர் வந்து கூடிகிட்ருக்கு. அப்போது வந்து இதுதான் லோயஸ்ட் ஆர்பிட்டால். அப்போ லோயஸ்ட் ஆர்பிட்டால்லேருந்து ஹையஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறோம். அதுதான் வந்து எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணுறோம், லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் டு த ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். அப்போ இதில் இருக்கையில் லோயஸ்ட் ஆர்பிட்டால் இது 1s, ஹையஸ்ட் ஆர்பிட்டால் 3d. வந்து எதனால இதை 4s சொல்லாமல் 3dன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இன்னொருடைய கிளாஸில் பார்ப்போம். நான் அந்த வரும்போது சொல்கிறேன், பேக்கில் உள்ள கிளாஸில் அது கிளியராக சொல்லித்தரேன் அதோட பிக்சரை வச்சு. ஸோ அப்போது அதோட நம்பரை வச்சு வந்து எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணணும், லோயஸ்ட் எனர்ஜி டு ஹையஸ்ட் ஆர்பிட்டால். ஓகே, தென் இந்த ஆர்பிட்டால்ஸ் ஆர் filled by electrons increasing n plus l rule அப்படிங்கிற ஒரு வந்து ரூலையும் பயன்படுத்தி ஆர்பிட்டால்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு பை எலக்ட்ரான்ஸ் in the increasing n plus l value of the orbital, that is the electrons enters to the orbitals having low n plus l value. அப்போ இதில் வந்து என்னவாக இருக்கும், லோ n plus l வேல்யூனா அதுதான் ஃபஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம் அந்த ஆர்டர். அப்போது வந்து n plus l வேல்யூவை பயன்படுத்தியும் வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர், அப்படி இல்லைன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படி இல்லைன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், போத் ஆர் சேம். இப்போ எல் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப ஈஸி, இது கிளியராக பாருங்கள். அதாவது எல் வேல்யூ வந்து 0வாக இருந்தால் அது எஸ் ஆர்பிட்டால், எல் வேல்யூ 0னா எஸ் ஆர்பிட்டால், 1னா பி ஆர்பிட்டால், 2னா டி ஆர்பிட்டால், 3னா எஃப் ஆர்பிட்டால், 4னா ஜி ஆர்பிட்டால், அந்த மாதிரி போகும். ஸோ அப்போ நம்ம எஸ் ஆர்பிட்டால் சம்டைம்ஸ் நம்ம மறந்துடும், எது எல் வேல்யூ நம்ம அப்படி போட்டிருப்போம், இது 1 2 3 அப்படின்னு போட்டு இது எஸ் ஆர்பிட்டால் இது பி ஆர்பிட்டால் அப்படின்னு இருப்போம். அது வந்து கம்ப்ளீட்டாக ராங். இது எல் வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3. அப்போது 0னா எஸ் ஆர்பிட்டால், 1னா பி ஆர்பிட்டால், 2னா டி ஆர்பிட்டால், 3னா எஃப் ஆர்பிட்டால். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஐடென்டிஃபை இந்த எழுதணும். ஓகே, ஸோ அப்போ எல் வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0னா எஸ்ஸு, 1னா பி, 2னா டி, 3னா எஃப், தென் 4னா ஜி. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் smaller the value of n plus l for a particular subshell, smaller will be its energy. அதாவது வேல்யூ வந்து n plus l வேல்யூ வந்து இப்போ ஸ்மாலராக இருக்குது.
ஸ்மாலராக இருந்தால் அதோட எனர்ஜியும் ஸ்மாலர் தான். எனர்ஜி எல் வேல்யூ ரெண்டுமே ஸ்மாலராக இருந்துச்சுன்னா வந்து போத் ஆர் ஸ்மால். அது n ப்ளஸ் இப்போ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது n ப்ளஸ் எல் வேல்யூ வந்து 1sக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதில் வந்து n எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1 இருக்குல்ல அதுதான் n. எல் வந்து எல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஆர்பிட்டால்னா அதோட எல் வேல்யூ 0. அப்போது இதுக்கு n ப்ளஸ் எல் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 ப்ளஸ் 0. அப்போ இதுக்கு வந்து வேல்யூ வந்து 1. இதே இப்போ வந்து 2pக்கு கண்டுபிடிக்கிறோம்னா n வேல்யூ என்னவாக இருக்கும்? 2. p ஆர்பிட்டால்னால எல் வேல்யூ என்னவாக இருக்கும்? 1. இப்போ n ப்ளஸ் எல்னா 3 இருக்கும். ஸோ அப்போ இது 1 இது 3. அப்போ இதில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஸ்மாலர் த வேல்யூ ஆஃப் n ப்ளஸ் எல். எது ஸ்மாலராக இருக்கோ அதோட எனர்ஜி வேல்யூவும் ஸ்மாலராக தான் இருக்கும். அப்போ இப்போ எனர்ஜி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுன்னா 3 தான் கிரேட்டர் தென் 1. ஸோ n ப்ளஸ் வேல்யூ ஸ்மாலாக இருந்தால் அதோட எனர்ஜி வேல்யூவும் ஸ்மாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து if for 2 subshell, இது ஒரு subshell இது ஒரு subshell, அதுக்கு ரெண்டுக்கும் n ப்ளஸ் எல் வேல்யூ என்னது? 5. இங்கேயும் 5. n ப்ளஸ் எல் வேல்யூ 5 இஸ் த சேம். ரெண்டுமே என்னது? சேமாக தான் இருக்குது. அப்போது இதில் எது ஃபஸ்ட்டு ஹையர் வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ரெண்டுமே சேமாக இருந்தால் அதுக்கு அதோட என் வேல்யூ பார்க்கணும். ஸோ இப்போ என் வேல்யூ எதுக்கு ஹையரோ அதுதான் ஹை எனர்ஜி. அப்போ இங்கே விச் ஒன் இஸ் வந்து ஹை என் வேல்யூ 4. ஏன்னா இதுக்கு என்னுக்கு வந்து 4pக்கு 4, இங்கே 3dக்கு என் வேல்யூ 3. அப்போ 4 தான் கிரேட்டர். ஸோ அப்போ 4p தான் கிரேட்டர் தென் 3d. ஸோ அப்போ அந்த n ப்ளஸ் எல் வேல்யூ சேமாக இருந்தால் நம்ம n வேல்யூவை நோட் பண்ணணும். அப்போ n வேல்யூ எதுக்கு ஹையாக இருக்கோ அதுதான் ஹை எனர்ஜி. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கிளியராக பார்க்க வேண்டிய அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டேபிளை நீங்கள் கிளியராக இது ஒன்றும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது எப்படி படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்க சொல்கிறேன். அதாவது இதை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல வந்து இதில் நம்ம எழுதுறது எல்லாமே SPDF அந்த சப்ஷெல்லை வச்சு தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒன்றுனால 1 டைம் எழுதுகிறோம் 1s, அடுத்து 2s, எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரும்? 2p. இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் செகண்ட் செல்லில் எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். 3ல் 3s, 3p, தென் 3d. வந்து அப்போ தேர்டு செல்லில் வந்து SPD தான் இருக்கும், 3 தான் இருக்கும். ஃபோர்த்து செல் வந்து 4s, 4p, 4d, 4f இவ்வளோ இருக்கும். இது அடுத்து ஃபிஃப்த்து செல்லில் 5s, 5p, 5d, 5f இப்படி போயிட்டே இருக்கும். இன்னும் போகும் 5g அப்படி போகும். ஓகேவா? இதுக்கு அடுத்து 5g வரும். நம்ம அது எழுத வேண்டாம். அடுத்து 6s, 6p, அடுத்து 6d இப்படி போயிட்டே இருக்கும். கம்மி பண்ணி எழுதிக்கும், 1 கம்மியாக எழுதிருக்கும். அடுத்து 7s, 7p இது 1 கம்மி பண்ணியிருக்கோம். அடுத்து 8s இப்படி எழுதியாச்சு. இனி இதோட நம்ம வந்து எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது எழுதுகிறோம். எஸ் ஆர்பிட்டால்னா 2 எலக்ட்ரான், இந்த எஸ்லேயும் 2 எலக்ட்ரான், பி ஆர்பிட்டால்னா 6 எலக்ட்ரான். எஸ்னா 2, பினா 6, டினா 10 எலக்ட்ரான். அப்போ இதில் எஸ்னா 2, பி 6, டினா 10, எஃப்னா 14 எலக்ட்ரான். அடுத்து இது 2, பினா 6, டினா 10, எஃப்னா 14 எலக்ட்ரான். இது 2 எலக்ட்ரான், இது 6 எலக்ட்ரான், இது 10 எலக்ட்ரான். இது 2 எலக்ட்ரான், இது 6 எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரான். ஓகே. ஸோ அப்போ இது எழுதியாச்சு. ஃபஸ்ட்டில் 1, அடுத்து 2 டைம்ஸ், 3, 4, அடுத்து 5 வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அடுத்து 1 கம்மி பண்ணி எழுதும் எழுதியாச்சு. அடுத்து வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டர் வந்து எப்படி வருது, இந்த ஆர்டர் அதை பார்த்துக்கணும். வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் போடுறோம். அப்போது ஃபஸ்ட் என்ன இருக்கும்? 1s, 2 தான் இருக்கும். 1s, 2. அடுத்து எப்படி போகுதுன்னா இந்த ஆர்டர், இந்த லைன். அப்போது என்னன்னு 2s, 2. அடுத்து இப்படி தான் வருது, இங்கேருந்து போகலை, இங்கேருந்து வருது. ஸோ 2p, 6, அதுக்கு அடுத்து 3s, 2. இனி அடுத்து இந்த ஆர்டர் வந்து இப்படி வருது. அப்போது 3p, 6, அதுக்கடுத்து 4s, 2. இனி இந்த லைன் இப்படி போகும். 3d, 10,
4p6 5s2 5 இப்படி வருது. அப்போ எப்படி போடுவோம் 3d 10 4p6 அடுத்து 5s. அடுத்து இந்த லைன் இப்போ வந்து எங்கேயுமே இங்கே கீழேருந்து போகலை, மேலேருந்து மட்டும்தான் வருது. அதை கிளியராக பார்த்துக்குங்க. அடுத்து 4d 10 5p6 6s2. அடுத்து இந்த லைன் இப்படி 4 14 5d 10 6p 6 7s2. அடுத்து இங்கேருந்து மேலேருந்து 5f14 இந்த ஆர்டரில் வருது. அப்போ 5f14 6d 10 7p 6 8s இந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் தான் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த எதுனாலும் நம்ம முன்னாடி 4sக்கு அடுத்து 3d வருது, இந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது தான் இந்த ஆர்டரில் தான் எலக்ட்ரான்ஸை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லை வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. யாரும் எலக்ட்ரான்ஸ் இப்படி போயிட்டு இப்படி வரும் அப்படி போட்டக்கூடாது. எல்லாமே இந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் ஆகுது. அந்த ஆர்டரை போட்டாலே இது கிளியராக எழுதிடலாம். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுறது அப்படிங்கிறது இதில் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டில் என்ன எழுதணும், 1s 2s 2p இல்லை 3s 3p அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு எழுதணும். அடுத்து எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்டரில் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கணும். இவ்வளோத்தையும் பார்த்து வச்சிட்டாலே அந்த அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிச்சு நம்ம ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். பார்ப்போம். இது வந்து லோயர் எனர்ஜி லெவல், லோயர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. லோயர் எனர்ஜி, இது ஹையர் எனர்ஜி. ஸோ அப்போ இதில் வந்து எது வந்து கிரேட்டர்னா இந்த 5s தான் கிரேட்டர். இது வந்து லோயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம், ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் என்னது 30. எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ 30ன்னு அதில் எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா முதல்ல வந்து இதில் இருக்கக்கூடிய நம்பர் எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ கவுண்ட் பண்ணிவிட்டு எதில் வந்தால் 30 கம்ப்ளீட் ஆகுதோ அதை அப்படி எழுதுறோம். இப்போ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி போகுது, அப்போ 2, அடுத்து இந்த ஆர்டர், அப்போ 4, அடுத்து இந்த ஆர்டர்லாம் 8, இந்த 4 10 12, இங்கே வந்து 18, இது 20, இது 30. அப்போ இது வரைக்கும் எழுதணும். அப்போ எப்படி எழுதிப்போம், 1s2 இந்த 2s2, அடுத்து 2p6 3s2, அடுத்து இங்கேருந்து 3p6 4s2, அடுத்து 3d 10 இந்த ஆர்டரில் எழுதியாச்சு. இப்போ வந்து இதில் ஒவ்வொரு செல் இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இப்படி இந்த ஆர்டரில் எழுதினாலும் கரெக்ட் தான். இது என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், அடுத்து தேர்ட் செல்னால் இந்த தேர்ட் செல்லை இங்கே கொண்டு வந்திருக்கோம், தேர்ட் செல், அடுத்து ஃபோர்த்து செல் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். இதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக புரியும். அடுத்து என்ன பார்க்குறோம், கார்பன் 6 பார்க்க போகிறோம். கார்பன் 6னால் இதில் வந்து எப்படி ஃபில் இந்த எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணுறோம். இந்த ஆர்டரில் முதல்ல போகுது. அப்போ இந்த ஆர்டரில் போகும்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரும்போது 2 ஆகுது. அடுத்து இந்த ஆர்டரில் இங்கே போகும்போது 4 ஆகுது. இங்கே வந்து நமக்கு 6 தான் வேணும். அப்போ இங்கேருந்து 2 போதும். இது அப்போ 1s2 2s2 2p2. அதாவது அதே மாதிரி நைட்ரஜன். இப்போ நைட்ரஜன் அதோட அட்டாமிக் நம்பர் 7னா இது 1s2 இது 2s2, இங்கே 4 ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் 3 தான் வேணும். அப்போ 2p3. ஃப்ளூரினும் அதே மாதிரி தான், ஃப்ளூரின்னா 9 வரணும். அப்போ அதை கவுண்ட் பண்ணணும். இந்த ஆர்டரில் போய் 2, இங்கே 2 4, இங்கே வந்து நமக்கு 9 தான் வரணும். 6 வந்தால் 10 ஆகிடும். அப்போ 2p5. இது நியான்னா 2 வந்து 10 வரணும். அப்போ 1s2 2s2 2p6 10. இப்போ குளோரின்னா 3s2 இது 10 ஆகும், இது 12, இன்னும் தான் 18 ஆகிடும். அப்போ 3p5. இதே அயன்னா வந்து 26 அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 26. அப்போது இவ்வளோ வந்துச்சுன்னா 2 + 4 + 10 12 18 20 30
அப்போது நமக்கு வந்து அட்டாமிக் இது வந்து 26 இவ்வளோ வந்து 30 ஆயிடும். அப்போ இதில் வந்து 26 ஆகணும்னா 3d6 போடணும். 4s2 3d6 4s2 3d6. அப்புறம் இது வந்து இந்த சப்செல் படி எழுதியிருக்கும். ஃபஸ்ட் செல், செகண்ட் சப்செல், தேர்ட் சப்செல், அடுத்து 4s அப்படின்றத எழுதியிருக்கும். இந்த மாதிரி எழுதியிருக்கும். இதே ப்ரோமின்னா ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 35. அப்போ அதில் எப்படி ஃபில் பண்ணுறோம்? 3d10னா வரைக்கும் வந்து 30 ஆகும். அப்போ பின்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வரலாம், அதுக்கு அடுத்த செல்லில் ஃபில் பண்ணுறோம். அடுத்து இது அதோட சப்செல் வைஸ் எழுதுகிறோம். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்ட். ஓகே, அடுத்து சில்வர்னால் அதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 47. அதோட எலக்ட்ரான்ஸை நம்ம கவுண்ட் பண்ணும்போது 47 வரணும். அப்போ 47 வரணும்னா எந்த ஆர்டரில் எழுதணும்? 1s2 2s2 வந்து 2p6 3s2 3p6 4s2 3d10 3d10 4p6 5s2 4d10 இவ்வளோ வந்துச்சுன்னா 47 வரும். கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? 2 + 2 4 10 10 12 18 20 30 36 38 40 47 வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த டி எலக்ட்ரான் இந்த டி எலக்ட்ரான் வந்து 9 இருக்குது. 10 வந்து அது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இந்த எஸ் ஆர்பிட்டால் என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரானை இதுக்கு கொடுக்கும். அப்படி இது கொடுக்கும்போது என்னவாயிரும் வந்து இந்த எஸ் ஆர்பிட்டால் வந்து 10க்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ இது 4d10 கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிரும். அப்போ இது 5s1 ஆயிரும். ஓகே, அந்த எண்ணெய் எஸ் ஆர்பிட்டால் வந்து இதுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா இது கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிரும். ஸோ அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து அது ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகும். அதாவது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் இந்த 2 கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்டால் இதுதான் கரெக்டு. ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் தந்திருக்கேன். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து எந்த மாதிரிங்கிறது உங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அரேஞ்ச் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்டர். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்டரில் இது வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், லோயர் வந்து அந்த நம்ம என் வேல்யூ எதுக்கெலாம் கம்மியாக இருக்கோ அதுதான் லோயர் எனர்ஜி லெவல். அப்போ இது 1s வந்து லோயர் எனர்ஜின்னு தெரியும். ஆனால் இதுலேயே வந்து நம்பர் கூடினது நம்ம வந்து இப்படிலாம் போட்டோம், இது 6 அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டால் அது ராங். ஏன்னா அது வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து 5d இது எப்படி ஃபில் பண்ணுறோம்? வந்து 1s2 இது 2s2 2p6 3s2 3p6 3d10 இது 4s2 4p6 4d10 4f14 இது 5s2 5p6 5d10 இது 6s2 6p6 இது 7s2 அப்படி போகும். இது 5f14 வரும். இது 6d10 இது 7p6 இது 8s2 இப்படி போட்டாச்சு. இன்னும் இந்த எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும்? இந்த ஆர்டர் அப்படின்னா இந்த ஆர்டரில் இது எப்படியே போடணும். இது மாற்றி போட்டால் அது அப்படியே கம்ப்ளீட்டாக ராங் ஆயிரும். ஸோ அது எப்படி போடணுங்கிறத ஒருக்கா நீங்கள் வந்து ரஃப் நோட்டில் வந்து இந்த செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இது இந்த ஆர்டரில் தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு கீழே கூடுதல் என்னது? 6s2 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போது 6s2 அடுத்து என்ன இருக்குது? 5d இருக்குது. 5d எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இந்த ஆர்டர்லேயே 5d இருந்துச்சு. அப்போ 5d அடுத்து அப்போ 5d தான் என்னவாக இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். அடுத்து 4f14 இருக்குது. ஆமாம், 4f14 ஏன்னா இந்த ஆர்டர் வருது. அப்போ கீழே அப்போ இது ஃபஸ்ட்டு இது செகண்டு 4f14. அடுத்து அதுக்கு முந்தின ஆர்டர்லேயே 6s வந்துடுது. அப்போ 6s அடுத்து 4p எங்கே வந்துடுது? இங்கே வந்துடுது. அப்போ 4p அடுத்து 4pக்கு முன்னாடி தான் 3d10. அடுத்து 3pலாம் இந்த ஆர்டரில் வந்துடுது. 3p அடுத்து 3s2 அதுக்கு முன்னாடி வந்துடுது. அடுத்து 1s2 இங்கே வந்துடுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. முதல்ல இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஆஃப் பிரின்சிபலோட டயக்ராமை போட்டுட்டு அதை போட்டு வச்சுட்டிங்கன்னா கிளியராக புரியும். ஓகேவா?
அடுத்து ஃபைண்ட் த எலமெண்ட் நேம். எலிமெண்ட்டோட நேமை கண்டுபிடிக்கும். இது கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா அந்த இதுக்குரிய எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணணும். 2 + 2 4 + 6 10 12 18 20 29. 29 அதோட அட்டாமிக் நம்பர் 29 வருது. என்னது? காப்பர். அதே மாதிரி நம்ம முன்னாடி சில்வருக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி இதுவும் வந்து எஸ் ஆர்பிட்டல் வந்து டி ஆர்பிட்டலுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து அது ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் உருவாக்கும். ஸோ அப்போ 3d 10 4s1 இதுதான் வந்து கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்டர். நெக்ஸ்ட்டு ரைட் த இது வந்து உங்களுக்குள்ள ஹோம்ஒர்க். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஆன்சரை கமெண்டில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட். அதாவது ஆஃபா பிரின்சிபலில் பயன்படுத்தி சோடியத்தோட சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 11. அப்போ 11 வரது மாதிரி எழுதப்படணும். இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த அட்டாமிக் நம்பர் வந்து 28. அப்போ அதில் 28 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கமெண்டில் போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு by using n plus L rule arrange the in the electronic configuration order. அதாவது எலக்ட்ரானிக் இப்படி ஒரு கொஸ்டின் தந்திருப்பாங்க. இதில் வந்து இதே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா அதே தான். ஆனால் இங்கே வந்து n plus L ரூலை பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து இந்த இதில் எது வந்து இந்த ஹையர் எனர்ஜி, எது லோயர் எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எது ஹையர் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதை போடுறோம் 3p. அப்போது இதில் வந்து n வந்து என்னது? 3. p வந்து p எப்படி கண்டுபிடிக்கணும்? எல் வேல்யூ வந்து 0 1 2 3 அப்படி இருந்துச்சுன்னா எல் வந்து 0 வந்தால் எஸ் ஆர்பிட்டல், 1 அந்த பி, 2 அந்த டி, 3 அந்த எஃப் ஆர்பிட்டல். ஸோ அப்போ பி ஆர்பிட்டல்னா 1. அப்போ 4. அடுத்து 4 எஸ்ன்னா 0. அப்போ 4. இந்த ரெண்டே கவுண்ட் பண்ணால் என் வந்து 4 வருது. இதுக்கும் 4 தான், இதுக்கும் 4 தான். அப்போ இது என்ன பண்ணணும்? என் வேல்யூ பார்க்கணும். அப்போ இதில் எது என் வேல்யூ அதிகமாக இருக்குது? 4. அப்போ இதுதான் கிரேட்டர். ஓகே. அடுத்து 2pனா 2. p வேல்யூ வந்து p வேல்யூனா எல் வேல்யூ வந்து 1. அப்போ இதை கொண்டு போனால் 3. அடுத்து 3dனா 3, n வேல்யூ 3, d வேல்யூ வந்து 2. அப்படின்னா தான் அது d ஆர்பிட்டல். அப்போ 5 2 s வேல்யூ வந்து எல் வேல்யூக்கு என்னது? 0. அப்போ 2. அடுத்து 4 p வேல்யூ வந்து என்னது? 1. 4 + 1. அப்போ இந்த ரெண்டும் இதுவும் 5 இதுவும் 5 அப்படின்னா n வேல்யூ நோட் பண்ணணும். இதுதான் கிரேட். ஸோ அப்போ இப்போ நம்ம இதில் வந்து நம்பர் பார்க்குறோம். நம்பர் பார்க்கும்போது எது கிரேட்டராக வருது? இப்போ வந்து 5 தான் கிரேட்டர். ஸோ அப்போ 2 5 இருக்குது. அதில் எது? 4p தான். அப்போது அது வந்து 4p. அடுத்து 3d. அடுத்து 4 பார்க்கும்போது இது 4s, தென் 3p. அடுத்து வந்து 4க்கு அடுத்து 3. 3ல் என்ன வந்து 2p. அடுத்து 2s. இதுதான் அதோட கரெக்டான ஆர்டர். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.